டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஒரு ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தேவைப்படுற மெமரியை எப்படி எஃபிஷியண்ட்டாக என்னென்ன கைண்ட் ஆஃப் மெமரியில் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரேஜ் அலோகேஷன் டாபிக். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் அந்த மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமுக்குன்னு கொடுக்கப்பட்ட மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஒரு லோக்கல் வேரியபிள்னால் எப்படி மெமரி யூஸ் பண்ணணும், குளோபல் வேரியபிள்னால் எப்படி மெமரி யூஸ் பண்ணணும், ரன் டைமில் எப்படி மெமரி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் இந்த ஸ்டோரேஜ் அலோகேஷன் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அலோகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டாட்டிக். இப்போ வந்து ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ட் எக்ஸ் = 5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்லேயே டேரெக்டாகவே யூசர்கிட்ட இன்புட்லாம் இல்லை, வாங்கலை, டேரெக்டாக எக்ஸ் = 10ன்னு கொடுத்துட்டோம்னா அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போதே ஓகே இன்ட் எக்ஸ், ஓகே ஒரு இன்டிஜர் மெமரி வேணும், அந்த மெமரியோடைய வேரியபிள் நேம் வந்து எக்ஸு, அதில் இருக்க வேல்யூ 10 அப்படின்ட்டா அது என்ன பண்ணுன்னா ஸ்டாட்டிக்காக கம்பைல் டைம்லேயே மெமரி க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூவையும் போட்டு ஸ்டாட்டிக் செக்மெண்ட் ஆஃப் மெமரியில் வச்சிரும். ஸோ ரன் பண்ணும்போது மெமரி க்ரியேட் பண்ணுறதோ அலோகேட் பண்ணுறதோ அது எதுவும் இல்லாதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன மாதிரி வேரியபிள்ஸ்க்குனா குளோபல் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அந்த மாதிரி குளோபல் வேரியபிள்னாலுமே நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் உங்களுக்கு அந்த காமன் மெமரி கான்செப்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் சொல்லுவாங்க. கம்பைல் டைம்லேயே உங்களுக்கு அந்த மெமரி க்ரியேட் ஆயிரும், அதில் வேல்யூவும் செட் ஆயிரும். மேபி அதை ப்ரோக்ராமில் வந்து ஒரு சில இடங்களில் அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது அப்டேட் ஆகிக்கும், அது வேறு. பட் மெமரி அலோகேஷன் இந்த கைண்ட் ஆஃப் இதில் வந்து ஸ்டாட்டிக். அட்வான்டேஜ் என்னென்னா ஃபாஸ்டர் மெமரி ஆக்சஸ், ரன் டைம் அலோகேஷன் ஓவர் ஹெட்டு. அடுத்தது வந்து இன்ஃப்ளெக்சிபிள் ஃபார் டைனமிக் மெமரி நீட்ஸ். இது நம்ம டைனமிக்காக ரன் டைமில் க்ரியேட் பண்ணுற மாதிரி மெமரி இது கிடையாது, இது ஸ்டாட்டிக் செக்மெண்ட். அடுத்தது டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். இது இன்னொரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, 2-3 எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் மெமரி க்ரியேட் பண்ணுற கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டு லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு மெமரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூசர் எத்தனை வேல்யூ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. 5 வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம 5 வேல்யூக்கு உண்டான அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் 5 வேல்யூக்கு உண்டான மெமரி யூசர் சொன்னதுக்கப்புறம் தான் மெமரியை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ கம்பைல் பண்ணும்போது இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கான மெமரி க்ரியேட் பண்ணப்படாது. ரன் பண்ணும்போது யூசர்கிட்ட இன்புட் வாங்கி நான் 5 வேல்யூ ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த 5 வேல்யூன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த 5 வேல்யூ வந்து என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ, ஓகே இது இன்டிஜர் வேல்யூ. இன்டிஜர் வேல்யூனா அந்த இன்டிஜர் வேல்யூக்கு உண்டான மெமரி ஸ்டோரேஜை அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கி அதை ஆட் பண்ணும். அதே மாதிரி அதை டெலிட் பண்ணால் ரன் டைமில் அதை டெலிட்டும் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மெமரி பார்த்திங்கன்னா டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். இது வந்து எங்கன்னா ஸ்டாட்டிக் செக்மெண்ட்டில் இருக்காது, இது ஹீப்பில் இருக்கும். ஹீப்னு ஒரு மெமரி ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த ஹீப் மெமரி ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அதில் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் மெமரி வந்து கேன் க்ரோ ஆர் ஷ்ரிங்க். அப்படின்னு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதான் நான் இப்போ சொன்ன லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கங்க. நான் 5 வேல்யூ வேணும்னு சொல்லி க்ரியேட் பண்ணுவேன், அப்புறம் அதில் 3 நான் டெலிட் பண்ணேன்னா அந்த 3 வேரியபிளுக்கு உண்டான மெமரி ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகணும், டெலிட் ஆகி ஃப்ரீ ஆகணும். ஸோ இன்க்ரீஸும் ஆகும், குறையும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்எலாக் நியூ அப்படிங்கிற இதெல்லாம் வச்சு நம்ம மெமரி க்ரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து எம்எலாக் வச்சு தானே ரன் டைமில் மெமரி க்ரியேட் பண்ணுவோம். அதான் டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். அட்வான்டேஜ் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள் பட் ஸ்லோயர். ஏன் அப்படின்னா இது ஹீப்பில் க்ரியேட் பண்ணுவோம், அது வந்து ஸ்டாட்டிக் செக்மெண்ட். நம்ம கம்பைல் டைம்லேயே மெமரி க்ரியேட் பண்ணப்படுது, அந்த மெமரி க்ரியேஷனான டைம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் மெமரி ஏரியாஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான மெமரி ஏரியாஸ் ரெக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான மெமரி, அதான் கோட் செக்மெண்ட்டு, அந்த ப்ரோக்ராமுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வச்சுக்கும். ஸ்டாட்டிக் செக்மெண்ட்டு தான் நம்ம சொன்ன வேரியபிள்ஸு, குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டாக், இதில் வந்து லோக்கல் வேரியபிள்ஸு, ஃபங்க்ஷன் கால். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து கால் பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷன் கால் முடிச்சு என்ன வேல்யூ வருது இதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டரில் மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். ஹீப் வந்து டைனமிக்காக க்ரியேட் பண்ணுற மெமரிஸ் எல்லாத்தையும் ஹீப்பில் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரேஜ் அலோகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸ். அதை இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணால் ஸ்டாட்டிக் அலோகேஷன், அது வந்து கம்பைல் டைம்லேயே வந்து மெமரி வேல்யூ எல்லாமே க்ரியேட் ஆகிரும். ஸ்டாக் அலோகேஷனுங்கிறது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், இந்த லோக்கல் வேரியபிள்ஸு, ஃபங்க்ஷன் கால்ஸு, ரெக்கர்சிவ் கால்ஸ் இது எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கும். ஹீப்புங்கிறது வந்து
நம்ம சொன்ன மாதிரி ரன் டைமில் யூசர் கொடுக்குற வேல்யூ வச்சு நம்ம யூசர் கொடுத்ததுக்கப்புறம் மெமரி கிரியேட் பண்ணுற மாதிரி சினாரியோவில் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் லிங்க் லிஸ்ட் இது எல்லாத்துலேயுமே ஹீப்பில் தான் மெமரி கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் அலோகேஷனுடைய என்டையர் கான்செப்ட். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.